உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டி அருகே வரலாறு பிரசித்தி பெற்ற கொஞ்சிகுப்பம் அருள்மிகு பூரணி பொற்கலை உடனமர் ஐயனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த கொஞ்சிகுப்பம் பகுதியில் வரலாறு பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூரணி பொற்கலை உடனமர் ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. இக்கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை பராமரித்து வருகிறது. தமிழகம் மற்றும் இன்றி பிற மாநிலங்களை சேர்ந்த குடிபிரியர்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்காக இக்கோவிலில் பூஜை செய்த கயிறை கையில் கட்டி கொண்டால் குடிப்பழக்கத்திலிருந்து மீளுவது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். இதனால் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்காக சிறப்பு பேருந்து நிறுத்தம் உள்ளது. இக்கோவிலில் வழியாக செல்லும் தனியார் மற்றும் அரசு சொகுசு பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளும் கொஞ்சிகுப்பம் ஐயனார் கோவில் என்றால் கோவில் வாசலில் நிறுத்தி பயணிகளை இறக்கி விடுவதும் பயணிகளை ஏற்றி செல்லும் அளவிற்கு கொஞ்சிகுப்பம் ஐயனார் கோவில் சிறப்புமிக்க கோவிலாக திகழ்ந்து வருகிறது. இக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா கடந்த வாரம் யாகசாலை பூஜைகளுடன் துவங்கி இன்று காலை பூஜைகள் செய்யப்பட்டு யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட புண்ணிய நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பிய படி கோபுர தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு திரண்டு இருந்த பக்தர்கள் மீது புனித நீர் வீழ்ச்சி தெளிக்கப்பட்டது. அப்போது அங்கு திரண்டு இருந்த பக்தர்கள் சிலர் அருள் வந்து ஆடியது அங்கிருந்தவர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. பின்பு ஐயனார் சுவாமிக்கு வண்ண நிற பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நெய்வேலி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சபா பாலமுருகன் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் கொஞ்சிகுப்பம் கிராமத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொஞ்சிகுப்பம் அருள்மிகு பூரணி பொற்கலை உடனமர் ஐயனாரை தரிசித்து சென்றனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.